அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியேன் சிவஸ்ரீ பிரசன்னா குருக்கள் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் புக்கித்திங்கி கில்லானில் அருள் பாலிக்கின்ற சோமசுந்தரேஸ்வர ஆலய பிரதான ஸ்தானிகராகும். எல்லாம் வல்ல ரவோ க்ஷேத்திரத்தில் அருள் பாலிக்கின்ற எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருவருள் கூட்டி வித்த வண்ணம் ரவோப் அருள்மிகு சிவசுப்பிரமணியேஸ்வர ஆலய குடமுழுக்கு வைபவத்தில் இன்று கலந்து கொண்டு இருக்கின்றோம். இவ்வேளையிலே கும்பாபிஷேகம் என்பது என்ன, அது எதற்காக நடைபெறுகிறது என்பதை விளக்கும் பொருட்டு இந்த வேளையிலே உங்களை சந்திக்கின்றேன். கும்பாபிஷேகம் என்பது குடமுழுக்கு, தமிழில் சொன்னால் குடமுழுக்குன்னு சொல்லுவாங்க, கும்பாபிஷேகம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். இந்த கும்பாபிஷேகம் என்பது ஒரு விதமான சடங்கு. புனராவர்த்தனம், ஆவர்த்தனம், அனாவர்த்தனம், அந்தரிதம் என்று 4 விதமான கும்பாபிஷேகங்கள் இருக்கின்றது. அதிலே 12 வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது தேவைப்படும் பொழுது கும்பாபிஷேகம் நடைபெறுவது புனருத்தாரணம். அதில் மீண்டும் மீண்டும் 12 வருடங்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் ஆங்காங்கே நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. இது என்னன்னாக்கா, ஜீரணமாகி இருக்கின்ற, அதாவது வர்ணங்கள் மற்றும் அஷ்டபந்தனங்கள், மேலும் ஏதேனும் ஆலயத்தில் பழுது ஏற்பட்டிருந்தால் அவையை செப்பனையிட்டு திருக்கும்பாபிஷேகம் நடைபெறும். இது இறைவனுடைய சாநித்தியத்தை பெருக்க செய்கின்ற ஒரு விதமான சடங்காகும். அதில் யாக வேள்விகள் நடத்தி வேத விற்பன்னர்கள் மந்திரத்தை மெருகூட்டி ஆவர்த்திகளாலே ஆவர்த்தி ஜபம் செய்து பூஜை செய்து இறைவனை பிரார்த்தனை செய்து சடங்கு பூர்வமாக அங்கே கும்பத்தில் எழுந்தருளச் செய்து இந்த குடமுழுக்கு வைபவம் நடைபெறுகின்றது. இதற்கு பெருஞ்சாந்தி என்று ஒரு பெயர் உண்டு. எல்லா விதமான பேரிடர், எல்லா விதமான துஷ்ட கஷ்ட நஷ்ட அதர்மங்களை எல்லாம் உலகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. அவையெல்லாம் இறைவன் காத்து ரட்சிக்கும் பொருட்டு இந்த பெருஞ்சாந்தி விழாவை ஏற்றுக்கொண்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கு அனுகிரகம் பண்ணுகின்ற ஒரு முக்கியமான சடங்கு இந்த திருக்கும்பாபிஷேகம். எனவே அதில் வந்து கலந்து கொள்கின்ற பக்தர்கள் அன்பர்களுக்கு அனைவருக்கும் இறைவனுடைய பேராற்றல் பெருங்கருணை அருள் பாலித்து சகல விதமான நன்மையை அவர்களுக்கு அனுகிரகம் செய்கின்ற ஒரு விதமான மிக மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவாகும். எனவே இதில் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சயமாக இறைவனுடைய அனுபூதி, ஆற்றல், அனுகிரகம் எல்லாம் வந்து கிட்டி சகல க்ஷேமங்களும் பெருகும். எனவே இந்த மாதிரி நடைபெறுகின்ற வைபவத்தில் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை பெற்று இகத்தில் பரத்தில் சுகங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல மீனாட்சி சொக்கநாதர் திருவருளை, சிவசுப்பிரமணிய சுவாமி திருவருளை பிரார்த்திக்கின்றேன்.